குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது, வாரிசு அரசியல் இருக்கின்றது. இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு 2 மாதத்திற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேசினார். அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறது சொன்னார். முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் சில கட்சியில் இணையிருக்கு. அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும். அதாவது வெளிப்படையா எதுவும் பேச முடியாது. நாங்க ஒவ்வொரு கட்சியும் எங்க கூட்டணியில் இணைகின்ற பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மாதிரி சில கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன. அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது உங்களுடைய பத்திரிகையாளரை சந்தித்து அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். இந்த கேள்வி கேட்கறது தான் எங்களுக்கு தெரியும். எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு எண்ணமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், என்னையும் சரி அவரையும் சரி. எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள், இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்து விட்டோம். இனி எங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். தேவையில்லா குழப்பத்தை வேண்டாங்க. நல்ல கேள்வி கேளுங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல கேள்வி கேளுங்க. பிரதமர் வந்திருக்காரு. இப்படி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில் நிறைய திட்டங்களை கொண்டாடுன்னு கேளுங்க. அருமையா இருக்கும். அதோட இன்றைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும், வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும். ஊழல் நிறைந்த ஆட்சி, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். ஆமா, நிச்சயமா 210 இடங்களில் கூடுதலா இருந்தாலும் குறையாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க. மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் போராட்டம் நடக்காத நாளே இல்ல. எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அதே போல செவிலியர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அதே போல டாக்டர்கள் போராட்டம், பகுதி ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக, ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கப்படும். போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்ல. எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தான் காட்டுறீங்க. உங்க பத்திரிகை வர செய்தி வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கொலை கொள்ள திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. 6999 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது. ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. சார், நாங்களாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், தெளிவுபடுத்திட்டோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதான் கேளுங்க. அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்ல வேண்டிய இது எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவ்வப்போது செய்தி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஆரம்பம் இன்றைக்கு தான் பாரத பிரதமர் முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொதுக்கூட்ட மாநாட்டில் அழகா அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு. அடுத்த கூட்டம் வரும். இன்னும் நிறைய பாரத பிரதமர் பல கூட்டத்தில் பேச இருக்கிறாரு. அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க. எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக இணைந்து பல கூட்டத்தில் பேச போறோம். நிறைய செய்தி கொடுப்போம். தற்போது இந்த செய்தியை நீங்க
பிரதமர் பேசும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லியிருந்தார் சார். அது ஒற்றை தலைமையா இருக்குமா இல்ல பிரதமர் சொல்ற மாதிரி இருக்குமா சார்? அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி, கொடுங்குவல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்தணும்னு திட்டமிட்டோம். ஒரு மாபெரும் மாநாடு, கிட்டத்தட்ட 5 லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.